இது பாராளுமன்ற மாண்பு இதை பற்றிலாம் பேசுறது ஒரு கட்சிக்கு தகுதியே இல்லை அப்படின்னா அது பாரதிய ஜனதா. ஏன்னா ஜனநாயகத்தில் பேசவே மறுக்கிற ஒரு பிரதமர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவர் தான். இப்போ இவரெல்லாம் சொன்னார் வெல் ஆஃப் த ஹவுஸுக்கு வராங்க, பெண்கள் வராங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பாஜகக்காரங்க வந்ததே இல்லையா? பிரதமர் சோறுன்னு மன்மோகன் சிங்கை பார்த்து அவையில் நின்று கட்டி வெல் ஆஃப் த ஹவுஸ்ல வந்து நீங்க எது நடக்கும் என்று அச்சப்பட்டீங்களோ அதை மன்மோகன் சிங் செஞ்சது பாஜக. காணொலி காட்டவா? அப்ப மாண்புலாம் கெட்டு போலையா? அப்ப இந்தியாவுடைய மரியாதைக்கு எதிராக பாஜக நடந்துச்சுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ஜனநாயக நாடு சார். பிரதமரை பேச வைக்கிறதுக்காக மணிப்பூர் விவகாரத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுனாலதான், இந்த ரக்கஸ் பண்ணதுனாலதான் அவர் பேசவே வந்தாரு. அப்படிப்பட்ட பிரதமரை வச்சுக்கிட்டு மாண்பை பத்தி எல்லாம் வகுப்பு எடுக்கிறதுக்கு பாஜகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்த பர்டிகுலர் பிரச்சனையில அவர் புக்கை கோட் பண்ண கூடாது, ரைட். தேச பாதுகாப்பை பற்றி குடியரசுத் தலைவருடைய உரையில் இருக்கும்போது அதை சார்ந்து ஒரு கேள்வி கேட்பதற்கு எதிர்கட்சி தலைவருக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? இப்ப நம்ம டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம், நம்ம வந்து மேக் இன் இந்தியான்னு சொல்றோம். இப்ப சென்சார் இந்தியான்னு ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த படங்களை தான் மக்கள் பார்க்கணும். அவங்க என்ன விரும்புறாங்களோ அதுதான் நியூஸ்ல வரணும். அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை தான் எதிர்கட்சி தலைவர்கள். ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது ஆதாரம் இல்லைன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க சார். அவை குறிப்புல ஏறட்டும். கேள்வியே கேட்க கூடாதுன்னா இது என்ன மன்னராட்சியா நடந்துகிட்டு இருக்கு? அப்புறம் நீங்க ஜனநாயகத்தை பத்தி எல்லாம் இங்க வகுப்பு எடுத்துட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு கேவலமா போச்சுன்னா, நேற்று தேசிய ஊடகத்துல பெண் எம்பிகளை டிடிபி உடைய செய்தி தொடர்பாளர் கொச்சப்படுத்துறார். தாக்கிடுவாங்களா அப்படி பிரதமரை? 4 பெண்களை ஏன் கொச்சப்படுத்துறீங்க? பல்ல வச்சு கடிக்க முடியுமா சார்? கஷ்டப்பட்டு பெண்கள் இப்பதான் அரசியல்ல முன்னேறிட்டு இருக்காங்க. உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் பிரதமரை தாக்குவதற்காக பல்லை வைத்து கடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கெல்லாம் பிளான் போட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு இது பிஜேபியோட ஒரு ஈகோ சிஸ்டம் சார். ஒரு டூல் கிட். ஒரு கேள்வி எதுனா, ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனையை எழுப்புனா அந்த பிரச்சனையை திசை திருப்பறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. 1 நாள் 2 நாள் எடுத்துட்டு அந்த 2 நாளுக்குள்ள இல்லாத பிரச்சனையை கிளப்புவாங்க. அவர் டிட்டுவை பத்தி பேசினாரு, அதை கிளப்பி விடுறது, இல்லாத விஷயங்களை கிளப்பி விட்டு அது எப்படி செய்யலாம், இப்படி தாக்கப்படுறதுக்கான யுக்தி அப்படின்னு எல்லாரும் அதை பத்தி பேசுறது. இங்க பிரச்சனை திரும்ப இன்னைக்கு உங்களுக்கு திராணி இருந்தால் 56 இன்ச் மார்பு நீங்கல்ல, நாங்க சைனா விவகாரத்தில் எந்த அச்சமும் இல்லை, ஆர்மி ஜெனரல் கேட்ட நேரத்தில் உடனடியாக திருப்பி தாக்குங்கன்ற உத்தரவை நான் கொடுத்தேன் என்று பிரதமர் சொல்லுவதற்கு அவருக்கு என்ன தயக்கம்? அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். இவங்க அர்த்தம் சொல்றாங்க தேசிய பாதுகாப்பை பற்றி. ஆர்மி ஜெனரல் ராணுவ தளபதிக்கு தெரியாதா எது எழுதணும் எது எழுதக்கூடாதுன்னு? அப்ப இவங்களுடைய அரசியல் எதுல பாதிக்கப்படும்? எந்த செய்தி வெளியே வரணும், எந்த செய்தி வெளியே வரக்கூடாதுன்னா ஒரு ஆர்மி ஜெனரலே நம்ப தயாரா இல்லையா நீங்க? ராணுவம் எதுக்கு எடுத்தாலும் கிசான் ஜவான் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஜவான், அந்த ராணுவத்துடைய தளபதி ஒரு சார்ஜ் வைக்கிறாரு, ஒரு புக் எழுதியிருக்காரு, அந்த புக்ல இருந்து கோட் பண்ணக்கூடாது, அந்த புக் வெளிவரக்கூடாது அப்படின்னு சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? தேச பாதுகாப்பை கடந்து பாஜக பாதுகாப்பு, மோடி பாதுகாப்பு, மோடியுடைய பின்பத்துடைய பாதுகாப்பு தான் இவர்களுக்கு முக்கியமா இருக்கு. அதனாலதான் தேச பாதுகாப்பு சம்பந்தமான விவகாரம் இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டோம். மேம்போக்கா சாக்க சொல்லிட்டு